ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்ட் லைஃப் அப்லோட். இன்னைக்கு டே 2 ஆஃப் மூணாறு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டேயில் நாங்கள் எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். காலையில் நல்ல ஒரு ஹாட் பாத் எடுத்துட்டு, நான் காலுமே வந்து ஸ்வெல்லிங்காக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நல்லா வந்து வாட்டரில் சோக் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு டே 2க்கு ரெடி ஆயாச்சு. ஸோ ரூம்லேருந்து எங்களுக்கு வியூ ரொம்ப நல்லா இருந்ததுனால ஒரு 10 மினிட்ஸ் ஜஸ்ட் பால்கனியில் நின்றுட்டு அந்த நேச்சுரல் ஏரை வந்து என்ஜாய் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கீழே போயாச்சு. ஸோ நாங்கள் புக் பண்ணியிருந்த இந்த ரெசார்ட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீ தான். இன்னைக்கு வந்து புஃபேன்னு சொன்னாங்க. ஸோ போயிட்டு என்ன இருக்குது அப்படின்றது ஒன் பை ஒன். கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நான் வந்து எதுக்கும் சேஃபர் சைடுக்கு நம்ம ஹுடி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹுடி எடுத்துகிட்டு வந்தேன். அது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் வந்து மூணார் போகிறீங்க அப்படின்னா இந்த கிளைமேட்டில் கண்டிப்பாக வந்து வெதர் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் ஹுடி வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஏன்னா குளிர் ரொம்பவே வந்து அதிகமாக தான். நான் என்னோடய ட்ரிப் ஃபுல்லாகவே மேக்ஸி தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆனாலும் சேஃபர் சைடுக்கு ஹுடி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹுடியுமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றத பார்த்து எடுத்துக்கோங்க. எனக்கு மேக்ஸி தான் என்னோட ப்ரெக்னன்சி ஜேர்னியில் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ நான் வந்து மோஸ்ட்டாக வந்து மேக்ஸி தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். உங்களுக்கும் மேக்ஸி தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்களும் எப்போவுமே மேக்ஸி தான் யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளாக் ஆர்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வீக் டேஸ் போயிருந்ததுனால க்ரௌட் எதுவும் பெருசாக இல்லை. மொத்த ரெசார்ட்லேயே ஒரு 10 பேர் தான் இருந்திருப்பாங்க. எங்கே போனாலுமே வந்து எங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்தது. ரெசார்ட்லேயும் சரி, வெளியே சுற்றி பார்க்குற இடத்துலையும் சரி. ஸோ இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னாலும் க்ரௌட் இல்லாமல் தான் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து இருந்தது. லைக் வெஸ்டர்ன், அதுக்கப்புறம் இந்தியன் எல்லாமே இருந்தது. ஸோ நான் ஜஸ்ட் எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். என்னன்னா வெஸ்டர்ன் பிரேக்ஃபாஸ்ட்லாம் அவைலபிளாக இருந்தாலும் ஏர்லி மார்னிங் அந்த சுட சுட சாப்பிட்ற இட்லி, தோசை, வடை மாதிரி வராது. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் ஃபுட் தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இவ்வளோ சாப்பிட முடியுமான்னு தெரியல. ஸோ நான் வந்து லிமிட்டடாக தான் சாப்பிட்டுருந்தேன். எல்லாமே டேஸ்ட் வைஸ் ரொம்பவே குட்டாக இருந்தது. எஸ்டர்டே லன்ச் சாப்பிட்டது அதெல்லாம் வந்து அவ்வளோ எனக்கு பிடிக்கல. ஆனால் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லாமே நல்லா இருந்தது. நான் மோஸ்ட்டாக வந்து எல்லாமே ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. நாங்கள் எப்போவுமே ரெசார்ட்டில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகும்போது ஹரிபரியாக தான் போவோம். லாஸ்ட் மினிட்ல தான் போவோம் எப்போவுமே. நீங்களும் இந்த மாதிரி போகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக ரெட் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்னமோ தெரியல, இந்த காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் டைமில் லாஸ்ட்டாக போய் தான் சாப்பிட முடியுது. இதுதான் எங்களுக்கு எப்பவுமே ஒரு ஹேபிட்டாகவுமே இருக்கும். இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட். கேன்டீனில் வந்து பார்த்தீங்கன்னாலும் வியூ உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். வெளியே ஒரு நல்ல ஸ்பேஷியஸான பால்கனி இருக்குது. அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் வியூ ரொம்பவே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போதே அந்த சீனரியை ரசிச்சுட்டே சாப்பிட்றதுன்றது ரொம்பவே நல்லா இருந்தது. காலையில் டைமில் காமாக பீஸ்ஃபுல்லாக அந்த சீனரியை பார்த்துட்டே சாப்பிட்றது ரொம்ப ரிலாக்ஸாக நல்லா இருந்தது. ஒரு ஒர்த்தான பிளேஸ்னே சொல்லலாம் இந்த ரெசார்ட்டு. உங்களுக்கும் வந்து நீங்கள் வயநாடு போகிறீங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு மாதிரி காமான பீஸ்ஃபுல்லான பிளேஸ் உங்களுக்கு வேணும், நீங்களும் இந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசார்ட் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ரெசார்ட்டோட பேர் என்ன அப்படின்றத நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து மென்ஷன். டைனிங் ஏரியாவிலேருந்து கீழ் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸ்விம்மிங் பூலுமே வந்து ரொம்ப பெரிய ஸ்விம்மிங் பூலாக நல்லா தான் இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து என்ஜாய் பண்ண முடியல. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ஜஸ்ட் சும்மா நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம் ஸ்விம்மிங் பூலை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் வெளியே சுற்றி பார்க்க கிளம்பினோம். டே 1 வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ரெசார்ட் வந்து தமிழ்நாடு பார்டரை கிராஸ் பண்ண உடனே இருக்குது. ஸோ இங்கேருந்து மூணார்க்குள்ளே நம்ம போகணுன்னா ஒரு 20 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி தான் போகணும். ஸோ நாங்கள் இப்போது உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்புறோம். இங்கேருந்து நம்ம வந்து 20 டு 30 மினிட்ஸ் வேலை போனதுக்கப்புறமா தான் நல்ல சீனரிலாம் வந்து பார்க்க முடியும். நாங்கள் இன்றைக்கி ஒரு 2-3 பிளேஸ் வந்து பார்த்து வச்சுருக்கோம். அதை தான் வந்து இன்றைக்கி நாங்கள் விசிட் பண்ண போகிறோம். நேற்று இந்த ஸ்லோப்பில் இறக்கும் போது கொஞ்சம் பயந்துட்டோம். இன்றைக்கி வந்து ஆல்ரெடி ஒரு வாட்டி இறக்கிட்டதுனால கொஞ்சம் பயம் இல்லாமல் ஃப்ரீயாகவே இறங்க முடிஞ்சுது. நல்ல டீப் ஸ்லோப்னால கொஞ்சம் பொறுமையாக பார்த்து இறங்கணும். இங்கேருந்து நம்ம வந்து லெஃப்ட் கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போனாலே நம்ம வந்து மூணார் உள்ளே வந்து போயிடலாம். நாங்கள் அரௌண்ட் ஒரு 10 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். ரூமில் இருந்து கிளம்பும் போதே எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். லைக் ஹாட் பேக், அதுக்கப்புறமா வந்து ஹாட் வாட்டர் அண்ட் எனக்கு தேவையான டேப்லெட்ஸ், இது எல்லாமே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். என்னதான் வந்து ப்ரெக்னன்சியில் நம்ம வந்து
ட்ரிப்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டாலும் நம்மளுக்கு தேவையான சில திங்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். ஹாட் வாட்டர் ரொம்பவே மஸ்ட்டு. அண்ட் லெக் வந்து நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி பொசிஷன் மாற்றி மாற்றி உட்காந்து நான் வந்து லெக் ஸ்வெல்லிங் வராமல் பார்த்துக்கிட்டேன். அண்ட் டேப்லெட் டைமுக்கு எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஃபுட் எது பார்த்தாலுமே நான் வந்து பார்த்து பார்த்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாஃப்டான ஃபுட்ஸ் மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஹெவி ஃபுட்ஸ் நான் எதுவுமே எடுக்கல. பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசார்ட்லேயே சாப்பிட்டதுனால ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ அங்கேயே நான் மார்னிங் டேப்லெட் எடுத்துட்டேன். ஆஃப்டர்நூனுக்கு நான் டேப்லெட் எடுத்திருக்கேன். அண்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸுமே வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு லஞ்சுக்கு அப்படின்னா ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் ரெசார்ட்லேருந்து கீழே இறங்கி வந்த ஒரு இடத்துல பார்த்தா மண் சரிஞ்சிருந்தது. ரீசெண்டாக தான் அது இன்னைக்கு காலையில் தான் சரிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹோப்ஃபுல்லி யாருக்கும் எதுவும் ஆகலைன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் நாங்கள் ட்ராவல் பண்ணி ஒரு பிளேஸ்க்கு போக போகிறோம். இது இன்ஸ்டாகிராமில் தான் நாங்கள் பார்த்த பிளேஸ். இந்த பிளேஸ் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டுமே சொன்னார். ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த பிளேஸ் தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க அந்த பிளேஸ் என்னன்றதை பார்க்கலாம். இந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி தான் இருந்தது. லைக் இது பார்க்கும்போதே ஏதோ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் இருந்தது. நாங்கள் வந்து கொஞ்சம் டவுட் பட்டோம். சப்போஸ் நம்ம ராங் ரூட்டில் வந்துட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேப் போட்டு பார்த்து தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். பார்த்தா வந்து நிறைய பேர் வந்து இங்கே வந்து ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்க ஏதோ எஸ்டேட் மாதிரி இருந்தது. அவங்கக்கிட்ட ஒரு வாட்டி ரூட் கரெக்டான்றதை நாங்கள் செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் உள்ளே போனோம். போகும்போது இந்த ரூட் எடுத்தோம். இந்த ரூட்ல வந்து ரொம்ப க்ரௌடியாக பீப்புளெலாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இதான் அந்த பிளேஸு. இந்த பிளேஸோட பேர் டோர் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நாங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்த பிளேஸ் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி
பார்க்கவே ரொம்ப சீனரியா ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் இருக்கு. காரை நம்ம வந்து வெளியே பார்க் பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம வந்து நடந்து தான் போகணும். இதுக்குள்ள வந்து ஒரு ஊரே வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து லோக்கல் வெஹிக்கிள் தான் வந்து இந்த வழியில வந்து வந்துட்டு இருந்தது. ஸோ இங்கே நாங்கள் டிக்கெட் வாங்கினோம். லோக்கல் இதுதான் லைக் ஒரு பூத் மாதிரி வச்சுருந்தாங்க. ஒருத்தருக்கு 50 ருபீஸ்க்குள்ளே தான் ஏதோ சார்ஜ் பண்ணாங்க. எக்ஸாக்ட் அமௌண்ட் என்னன்றது எனக்கு தெரியல. அண்ட் அங்கே வந்து ஒரு பர்சன் இருந்தாங்க. உங்களுக்கு வேணும்னா ஃபோட்டோஸ்லாமே அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க. லைக் இந்த மூவிலலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, அங்கே இருக்க காஸ்டியூம் போட்டுட்டு நம்ம அந்த கூடையை வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் எதுவும் வேணான்னு சொல்லிட்டேன். இங்கேருந்து பார்க்க சீனரி ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு லோக்கல் ஊர் வந்து ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அதனால தான் ஆட்டோலாம் அந்த சைட் பாஸ் பண்ணி போயிட்டு வந்துருந்தது. வெஹிக்கிள்ஸுமே நிறைய போயிட்டு வந்துருந்தது. நிஜமாலே பார்க்க ஒரு ஹெவனை பார்த்த மாதிரி தான் இருந்தது. ரொம்பவே சீனரியாக சூப்பராக இருந்தது. இதுதான் நாங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு பிளேஸு. ஒரு 10 மினிட்ஸ் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த பிளேஸ் பார்த்துட்டு இங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப ஃபோட்டோஜெனிக்கான பிளேஸ்னே சொல்லலாம். பார்க்கவே ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப நல்லா இருந்தது. வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஏதோ ஒரு மூவியில் பார்க்குற சீன்ஸ் மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸுமே நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம். பேபி மூன் போன மெமரி இருக்கணும், ஃப்யூச்சரில் என் பேபிக்கும் காட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு சில ஃபோட்டோஸ் அங்கேருந்து நான் வந்து இந்த இடமே ரொம்ப நல்லா இருந்தது. பட் தென் வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நாங்கள் அங்கேருந்து உடனே கிளம்பிட்டோம். அங்கேருந்து போகவே எங்களுக்கு மனசு இல்லை. கிளைமேட் நல்லா இருக்குது, பட் தென் கொஞ்சம் வெயிலாக இருந்தது. அதுதான் ஒரு பிரச்சனை. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால நல்ல வெயில் ஆயிடுச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லாவே இந்த இந்த இடத்த நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அண்ட் இங்கேருந்து நாங்கள் மேப்பில் பார்த்து இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் செக் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சேம் ரூட் எடுத்து தான் வெளியே வந்தோம். பட் தென் ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக ரூட் வந்து தப்பாகிடுச்சு. அதனால் நாங்கள் ஒரு ப்ரைவேட் எஸ்டேட் வழியாக வந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு சின்ன பாத்வே மாதிரி இடம் தான் அது. அதுக்குள்ளே போய் போகிற மாதிரி இருந்தது. ஸோ அதில் வந்து போகும்போது நாங்கள் அப்போவே நினச்ச ரூட் எதுவும் மாறிடுச்சு போல் அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்த்தா ப்ரைவேட் எஸ்டேட் நம்ம இது. எங்களுக்கு தெரியாமல் மேப்பில் இந்த ரூட் காமிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வழியாக வந்துட்டோம். அதுக்கப்புறம் வெளியே போகும்போது பார்த்தா ஒரு பூத் இருந்தது. அங்கே பார்த்தா ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தார். இந்த வழியாக ஏன் வந்தீங்க, இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நாங்களும் போச்சு நம்ம ஏதோ ராங் ரூட்டில் வந்துட்டோம்னு நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் எங்களுக்கு தெரியல அது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு. ஏன்னா மேப் காமிச்சதுனால நாங்கள் பாட்டு அதில் வந்துட்டோம். என்ன ஒன்று, அதில் வந்ததுனால அந்த பூத்தில் உட்காந்துருந்தவர் வந்து எங்களை ஏமாற்றி ஒரு 200 ருபீஸ் வந்து எங்ககிட்டேருந்து வாங்கிட்டாரு. ஸோ வேறு வழி இல்லை எங்களுக்கும். நாக்கெலாம் அவருக்கு அந்த 200 ருபீஸை கொடுத்துட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டோம். நீங்கள் இந்த பிளேஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா போகிற வழியிலே திரும்பி வாங்க, வேறு ரூட் எடுத்துடாதீங்க. ஏன்னா தேவையில்லாமல் ஒரு 200 வந்து நாங்கள் வந்து அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. அதனால கேர்ஃபுல்லாக பார்த்து அந்த ரூட்டில் வராமல் யூஷுவல் ரூட் என்னவோ அந்த ரூட்டில் வந்து கிளம்பும் போது ஆல்மோஸ்ட் லன்ச் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து லஞ்சுக்கு எந்த பிளேஸ் போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு லஞ்சுக்கு வந்து ஒரு நல்ல கேரளா ஃபுட் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தோம். எனக்கு வந்து மோர் குழம்பு, அந்த பீஃப் கிரேவி அதெல்லாம் ரொம்ப கிரேவிங்ஸ் இருந்தது. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி பிளேஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லோக்கல் ரெஸ்டாரண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் தென் லோக்கலில் எந்த ரெஸ்டாரண்ட் எதுவுமே எங்களுக்கு தெரியல. 2-3 பேர்கிட்ட கேட்டோம். அவங்களும் யாரும் பெருசாக வந்து எங்களுக்கு வந்து நல்ல பிளேஸ் வந்து சொல்லலை. லைக் சவுத் இந்தியன் மீல் மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சென்னையில் கிடைக்கிற அந்த மாதிரி ஃபுட்டு தான் சொல்லியிருந்தாங்க. எனக்கு கேரளா ஃபுட் சாப்பிடணுன்னு இருந்தது. அதுக்கப்புறமா நாங்கள் கண்டுபிடிச்சி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போயிருந்தோம். அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நான் கேட்ட மாதிரி மோர் குழம்பு அது எல்லாமே கிடச்சிது. ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேன். பயங்கர க்ரௌடியாக இருந்தது. அண்டு நாங்கள் மேப்பில் பார்க்கும் போதும் ஒரு டாப் ஃபியூ ரெஸ்டாரண்ட்டில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்ருந்தோம். ஃபுட்டு வந்து ஆவரேஜாக இருந்தது, நல்லா தான் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நாங்கள் வந்து சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு பிளேஸ்க்கு போயிருந்தோம். ஸோ இதுதான் டே 2ஓட பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோ நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அன்டில் தென் டாட்டா, பை பாய்.